அப்பா ஒவ்வொரு நாளும் மாமாங்க வலிக்கிட்டு போறீங்களே, அங்க அப்படி என்ன ஆரிக்கி? என்ன கேள்வி மகன் கேட்கீங்க? என்ன கேள்வி? அங்கே என்ன மகன் இல்லை, ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் ருசியாகவும் இருந்து சாப்பிட்றதுக்கு புட்டு இருக்கு மகன். அது மாதிரி அப்பம் இருக்கு மகன். அது மட்டுமா, உங்களுக்கு வேண்டிய ஐஸ்கிரீம் இருக்கு மகன். அங்கே என்ன மகன் இல்லை, குளக்கட்டை ஓரமாக நிம்மதியாக காற்று வாங்கிட்டு திந்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? கடலை இருக்கு, சீவல் இருக்கு, பக்கோடா இருக்கு. அதெல்லாம் தனி சுகமன். உங்களுக்கு இதெல்லாம் விளங்காது. இன்னொரு 2-3 வயசு போச்சு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாமலே சைக்கிளை தள்ளிட்டு வந்துடுவீங்க. என்னத்துக்கண்டு தெரியும் தானே, நான் சொல்லலை பிள்ளைய பழுதாக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி. அதில் நீங்கள் வயசு வரக்குள்ளேயே புரிஞ்சு கொள்ளுங்க, சரியா? அங்கே போய் பாருங்களேன் மகன், உங்களை கொண்டு காட்டுறேன்னா தானே, ஒவ்வொரு நாளும் கொண்டு காட்டுறேன்னா தானே. பாருங்க, இந்தா நேற்று இந்த கிளிப் சாமான் மட்டுமே 3000-4000 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஏன்னா நீங்கள் பெண் வாங்குறீங்க, 6-7 சாய் பெண், அக்கா வாங்குறா கிளிப் சாமான். இங்கே பாருங்க சட்டையே, இந்த சட்டைலாம் மகன் வெளியில் வாங்குறட்டா அப்படி 3000-4000 ரூபா வரும் மகன். இங்கே 1200 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இப்படி மலிவா வேறு எங்கே எடுக்கலாமா? மாமாங்கத்தில் மட்டும்தான் எடுக்கலாம் மகன், மாமாங்கத்தில் மட்டும்தான் எடுக்கலாம். அது மட்டுமா, அங்கே உங்களுக்கு தேவையான தொப்பி இருக்கி. அங்கே என்ன மகன் இல்லை, எல்லாம் இருக்கு மகன். அக்காவுக்கு தேவையான கிளிப் இருக்கி. 4-5 திருவிழாவுக்கே இவ்வளோ சனமண்டா மகன். இந்த 8ஆம் திருவிழா 9ஆம் திருவிழா இருக்கு தானே, இதை குறுக்க இருக்கிறதுக்கே ஒரு மலத்தியாலம் வேணும். ஒரு 10 அடி துண்டை குறுக்க இருக்கிறதுக்கு ஒரு மலத்தியாலம் வேணும். அவ்வளோ சனம் வரும் மகன் இந்த திருவிழாவுக்கு. அவ்வளோ விசேஷமாக இருக்கும். சனமுண்டா சொன்னால் அப்படி சனம் மகன். இங்கே பாருங்க பூந்தி கடையே என்ன அழகாக இருக்கண்டி. அங்கே பாருங்கள் மரக்கறி கூடி இருக்கு மகன், மரக்கறி இருக்கி. இந்த கறி தெரியவே மகன், இதான் மாமாங்க கீரை. மாமாங்க கீரைண்டு வாங்கி தான் எவ்வளோ மகன் இருக்கிய.